குருவாயூரில் நடந்த உண்மை நிகழ்வு. ஒரு சிறிய கிராமத்தில் உள்ள கிருஷ்ணர் கோயிலில் துளசிராம் என்ற சிறுவன் அர்ச்சகருக்கு உதவியாக இருந்தான். கோயில் தோட்டத்தில் உள்ள பூக்களை பறித்து மாலை கட்டி சுவாமிக்கு கொடுப்பது அவன் வேலையுத் மாலையை சுவாமிக்கு சாற்ற அர்ச்சகர் நினைத்தபோது ஏற்கனவே ஒரு மாலை சாற்றி இருப்பதை பார்த்து துளசிராமனை கேட்டார். நான் கொடுத்த மாலையை உங்களிடம் தான் கொடுத்தேன் என துளசிராமன் கூற, சரி, இனிமேல் அபிஷேகத்துக்கு தண்ணீர் கொண்டு வா என கூறினார். துளசிராமன் எந்த வேலை செய்தாலும் கிருஷ்ணார்ப்பணம் என கூறுவான். அவன் செய்யும் வேலைகள் அனைத்தும் ஏற்கனவே சுவாமிக்கு சென்று விடுகிறது. அர்ச்சகர் அபிஷேகம் செய்ய சென்ற போது ஏற்கனவே அபிஷேகம் செய்யப்பட்டிருந்தது. அர்ச்சகர் நெய்வேத்தியம் செய்ய சர்க்கரை பொங்கல் செய்யும்படி கூற, சர்க்கரை பொங்கல் தயாராவதற்குள் கிருஷ்ணர் வாயில் சர்க்கரை பொங்கல் ஒட்டி இருந்தது. சரி, கோயில் வேலை எதுவும் செய்ய வேண்டாம், வழியில் சென்று காலணிகளை பார்த்துக்கொள் என்றார். அவனும் கிருஷ்ணார்ப்பணம் எனக் கூறி பாதணிகளை பார்த்து கொண்டான். அர்ச்சகர் பூஜை செய்ய சென்ற போது கிருஷ்ணரின் பாதத்தில் ஒரு ஜோடி பாதணிகள் இருப்பதைக் கண்டார். அப்போது அசிரேரி போன்ற ஒரு குரல், அர்ச்சகரே, கவலை வேண்டாமு, துளசிராமன் எந்த வேலை செய்தாலும் கிருஷ்ணார்ப்பணம் என கூற அவன் செய்யும் அனைத்தும் நீங்கள் படைப்பதற்கு முன் எனக்கு வந்து விடுகிறது என்றார். இது குருவாயூர் கிருஷ்ணர் கோயிலில் நடந்த உண்மை. எனவே செய்யும் அனைத்தையும் ஆத்மார்த்தமாக கடவுள் காலடியில் வைத்து சந்தோஷமாக வாழ்வான்.